ஹாய் கைஸ், எத்தனை பேர் நீங்கள் வந்து மைன்கிராஃப்ட் கேம் வந்து விளையாடிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நான் மைன்கிராஃப்ட் கேம் இது வரைக்கும் விளையாடினதே கிடையாது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான உலக அளவில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் விளையாடிருக்காங்க. அதுக்குள்ளே பயங்கரமாக நான் க்ரியேட்டிவிட்டியில் என்னென்னமோ வந்து உருவாகியிருக்காங்க அப்படின்ற நிறைய யூடியூப் வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு கேமை இது ஒரு படமாக மாற்றிடுறாங்க. ஸோ இந்த படத்துக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்றது தான் இந்த மைன்கிராஃப்ட் திரைப்படம். வாங்க திரைப்படத்துக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. இந்த குட்டி பையனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மைனிங் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஆசை. பட் வந்து மைனிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றனால ஒரு வயசானவர் வந்து இந்த குழந்தைய வந்து துரத்தி விட்டுறாரு. இந்த குழந்தைய வளர்ந்து இந்த தடிமாடு மாதிரி ஒரு தடியனாக மாறிடுறான். இந்த தடியன் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனியில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வேலை செய்கிறான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாழ்க்கையில் பெரிய விரக்தி இருக்குது. அவனுக்கு என்னமோ வந்து மிஸ்ஸிங். எல்லா சேல்ஸில் இருக்கிறவங்க இருக்கிறது தானே. ஸோ இந்த மிஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தான் வந்து அவன் சோறு திங்கும் போது வந்து அவனுக்கு அந்த பழைய மைனிங் ஞாபகம் வருது. ஸோ வாங்க நம்ம இந்த தடவை போய் மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை பார்த்தீங்கன்னா பெருசாக வளர்ந்து போய் அந்த கிழவனை ஏமாற்றி அந்த வடிவல் போகிற மாதிரி போய் அந்த மைனிங்குள்ளே போயிடுறான். அந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணுற பேர் வழின்னு சொல்லிட்டு டமால் டிமில் டுமுகல் அப்படின்னு பண்ணுறாரு. பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் கிடைக்குது, இல்லை ஆர்பு கிடைக்குது. இந்த சைடில் உடச்சா அந்த ஆர்பு போடுற மாதிரி ஒரு கண்ணாடி ஒரு கப்பு கிடைக்குது. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா எஸ் யூ கெஸ்ட் இட் ரைட், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டலுக்குள்ளே போனால் தான் இந்த மைன்கிராஃப்ட் உலகமே இருக்குது. இந்த மைன்கிராஃப்ட் உலகத்துக்குள்ளே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை சின்னதாக்கி இன்னொரு இடத்துல வந்து அதை கட்டலாம். ஸோ கட்டி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து இவர் கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த மைன்கிராஃப்ட் உலகத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இடம். சூரியன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஜாம்பிஸாகவும் ஸ்கெலிட்டன்ஸாகவும் மாறிடுவாங்க. ஸோ வந்து அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்சேஃப் மாதிரி தான் இருக்கும். அடுத்த நாள் காலையில் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உல்ஃப் இருக்குது. அந்த உல்ஃபை டைம் பண்ணி இவர் வந்து இவரோட நாயாவே மாற்றிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய புது விஷயங்களை எல்லாம் கட்டி அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட கட்டிடுறாரு. இப்படி கட்டி பல வருஷங்கள் ஓடிடுது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க இன்னொரு போர்ட்டல் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த போர்ட்டலுக்குள்ளே அந்த நாய் முதல்ல ஓடிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம தடியனை பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போனால் தான் தெரியுது அது ஒரு நெதர்லேண்ட், அதாவது ஹெல் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல பற்றி இருக்கிற பண்ணிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட பண்ணிங்க. ஸோ தங்கத்துக்காக வந்து என்ன வேணால் செய்கிற பண்ணிங்க தான் அங்கே இருக்குது. நம்ம தடியனையும் நாய்க்குட்டியும் வந்து பிடிச்சிடறானுங்க. பிடிச்சிட்டு அவங்கள்ட்ட இருக்க அந்த ஆர்பை பிடிங்கிறானுங்க. அந்த ஆர்பை வச்சு இந்த உலகத்தையே டாமினேட் பண்ணும் அப்படின்னு வந்து அந்த மாஷா அப்படின்ற அந்த ஈவில் பண்ணி வந்து முடிவு எடுக்குது. அந்த முடிவு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை திருடி இந்த ஆர்பை வந்து திருடி அந்த நாய்கிட்ட கொடுத்து உலகத்தில் இருக்கிற என்னோட வீட்டில் போயிட்டு இதை வச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த நாயும் வந்து குடுகுடுன்னு ஓடி போய் நாய் வந்து தடியனோட வீட்டோட பெட்டு கீழே வந்து அந்த ஆர்பை போட்டுருது. எங்கடா இங்கேயா போய் ஒழிச்சு வைப்பீங்க? இப்போ தான் வந்து படத்தை போடுறாங்க மைன்கிராஃப்ட்னு சொல்லிட்டு. மைன்கிராஃப்ட்னு போட்டதுக்கப்புறமே தான் நம்மளோட அடுத்த ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஜேசான் மோமோன்னு தான் வந்து காட்டுறாங்க, ஏகேஏ ஆக்வாமேன். ஸோ இந்த ஆக்வாமேன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லோக்கலில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து கேம் ஓவர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வச்சுருக்காரு. ஸோ இவர் பழைய காலத்தில் வந்து பெரிய கேமராக இருந்திருப்பார். இந்த காலத்தில் ஒரு பெரிய லூசராக சுற்றினுக்கிறாரு. கடை வச்சிருக்காரு, பழைய ஸ்டப்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காரு. ரொம்ப அன்சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இவர் முன்னால் வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ அந்த அளவுக்கு இப்போ ஒரு லூசராக சுற்றிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து எவிக்ஷன் கடையை வந்து காலி பண்ண சொல்லி வந்து லெட்டரும் வந்துருச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சுற்றிட்டு இருக்காரு. சரி வாங்க நம்ம வந்து ஸ்டோரேஜ் வரல ஏதாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் வயரில் போயிட்டு $1000 கொடுத்து ஒரு கடையை வாங்குறாரு. அந்த கடைக்குள்ளே அவருக்கு சொன்ன ஐட்டம் இல்லைன்றனோடனே ரொம்ப வெக்ஸாகி கத்தி அங்கே இருக்கிறது எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அங்கே இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த கியூபும் ஆர்பும் கிடைக்குது. அதை ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கார் வந்து இன்ஜின் ப்ளோ ஆகி ஒரு ரோட்டோர மாதிரி இருந்தது. அப்போ தான் நம்மளோட உண்மையானுமே ஹீரோயினை காட்டுறாங்க. ஸோ இவங்க தான் அக்கா, இவங்க தான் தம்பி. ஸோ அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்றனால அம்மாவோட சொந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆகிறாங்க. செட்டில் ஆனிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அக்காக்காரி வந்து சிப்ஸ் கம்பெனிலையும் தம்பிக்காரன் லோக்கல் ஸ்கூல்லையும் வந்து படிக்கிறதுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா வந்து பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவனை வந்து ரொம்ப வியர்டாக வந்து ட்ரீட் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளாஸில் வந்து வாழைப்பழமும் ஆரஞ்சு வரைய சொல்லும் போது வாழைப்பழத்துக்கு ஜெட் பேக் இருக்கிற மாதிரி வரான். அங்கே இருக்கிற பசங்கள்லாம் கலாய்ச்ச உடனே நானே ஜெட் பேக் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆள் ஜெட் பேக்லாம் வந்து சூப்பராக செய்கிறான். ஆனால் இந்த வாலு பசங்க என்ன பண்ணுறானுங்க, அதில் ஒரு வயரை கட் பண்ணிடுறானுங்க. அதனால் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஜெட் பேக் வந்து அப்படியே மேலே பறந்து லெஃப்ட்டு திரும்பி அப்படியே சொயின்னு போய் அவங்க அக்கா வேலை செய்கிற கம்பெனி மேலே இருக்கிற லோகோ மேலேயே
இல்லை பொம்மை மேலேயே போய் டமால்னு இடித்து அந்த பொம்மை கீழே வந்துடுது. இவனை வந்து எக்ஸ்பல்ஷன் பண்ணலாம் அப்படின்ற நேரத்தில் இவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு அந்த கார்பேஜ் மேனுக்கு ஃபோன் பண்ணி, ஜேசன் மோமோனோட பேர் வந்து கார்பேஜ் மேனுங்க, கார்பேஜ் மேனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னோடய அக்கெல்லாம் வந்து நடிங்க அப்படின்னா, என்னால் முடியாது அப்படின் போது $26 தரேன்னு சொன்னவனே அவனை ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். கடைகளுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் க்ரியேட்டிவிட்டி எல்லாம் அது மயிராகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை இப்படி தூக்கி நம்ம தம்பி போட்டுக்கிறான். நம்ம அப்போ தான் திரும்பி பார்த்தா வந்து அந்த கியூப் 2 அங்கே இருக்குது. அதில் வந்து ஒரு பேப்பர் ஆகுது, இது 2த்தையும் சேர்க்காதீங்க அப்படின்னு. ஆனால் இவனுக்கு 2 பேர் கேட்குற மாதிரி சேர்த்துட்றானுங்க. சேர்த்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து அது குளுன்னு ஆடும். இது குளுன்னு ஆடினாலும் நீங்கள் வந்து வந்துடாதீங்க, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுற ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எழுதியிருக்கோம். அதையும் கேட்காம இவனுங்க 2 பேரும் அந்த இடத்த நோக்கி அந்த மைனுக்கே போயிடுறாங்க. இங்கே நம்ம அக்காக்காரி பார்த்தீங்கன்னா தம்பியை காணும்னு சொல்லிட்டு இந்த ஜூக்காரியை வந்து கூப்பிட்றான். இவ தான் பார்த்தீங்கன்னா மொபைல் ஜூ வச்சுருப்பாங்க, அதாவது கார்லேயே வந்து எல்லா விதமான அனிமலையும் வச்சு என்டர்டெயின்மெண்ட்டு ஓகேங்களா. ஸோ அந்த காரி வந்தவொடனே ஜூக்காரி வந்து உன் தம்பி வந்து மைனில் தான் இருக்கான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்காக்காரியை கூட்டின்னு ஸ்ட்ரெயிட்டாக மைனுக்கு போகிறாங்க. மைனில் போனால் தான் பெரிய போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டல் கிட்ட போனவொடனே இந்த போர்ட்டல் வந்து அந்த கியூப் ஆட இவனுங்க எல்லாரையும் உள்ளே இழுத்துட்டு தான் எல்லாரும் அந்த மைன்கிராஃப்ட் உலகத்துக்குள்ளேயே போயிடுறாங்க. உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்ச நேரத்துக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவும் புரியல. இதே டைமில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஈவில் பிக்குக்கு வந்து இவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஆர்பு வந்து இந்த உலகத்தில் இப்போ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. அதனால் நம்ம தடியனை கூப்பிட்டு மரியாதை போய்ட்டு அந்த ஆர்பை வாங்கிட்டு வா, இல்லைனா உன் நாயை நாங்கள் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுவா. இவனும் நாய் எங்கே இறந்துட போதோ அப்படின்ற பயத்துக்காகவே ஆர்பு எடுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறான். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து இருட்டாக போகுது. ஸோ இருட்டானவுடனே பார்த்திங்கன்னா அந்த இடம் எல்லாமே ஜாம்பிஃபைடாக மாறிடுது. ஜாம்பிஃபைட் ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹீரோஸை வந்து அட்டாக் பண்ணிக்குது. அந்த மாதிரி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும் போது வந்து நம்ம தமிழ் கையில் இருந்த அந்த ஆர்பு மேலே இருந்த ஒரு கியூப் இருக்குல்ல, அது உடஞ்சிருது. அந்த கிறிஸ்டல் கியூப் உடஞ்சிருது. அந்த ஆர்பு மட்டும் கீழே விழுந்து கிடக்குது. இவங்க எல்லாரையுமே பார்த்திங்கன்னா அது இங்கே ஜாம்பிஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. இவங்கள வந்து தெரிச்சுக்கிட்டு ஓடிட்டு போயிட்டு அந்த ஓடும் போது நம்ம தம்பிக்கார மட்டும் பார்த்திங்கன்னா அந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எப்படி பில் பண்ணுறது அப்படின்ற ஒரு மேட்டரை தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறான், அந்த அவங்கள சுற்றியே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான கேஸில் உருவாக்க ஆரம்பிக்கிறான். நம்ம கார்பேஜ் மேன் மட்டும் எங்கேயோ வெளியே மாட்டிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம தம்பிக்காரன் வந்து அந்த கேஸில் லைட்டாக உடச்சி நம்ம கார்பேஜ் மேனையும் காப்பாற்றி அங்கே வந்து மேலே கூட்டிகிட்டு போயிடுறான். மேலே கூட்டிட்டு போனோடனே கம்ப்ளீட்டாக வந்து கார்னர் ஆக்கப்படுறாங்க. கார்னர் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து அவ்வளோதான் மாட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம தடியை வந்து இவங்களை வந்து எல்லாரையும் அடித்து போட்டு இவன் வந்து காப்பாற்றிட்டு கையில் வாட்சை பார்க்குற மாதிரி இப்போ அப்படின்னு உடனே வெயில் வருது. அங்கே இருக்க ஜாம்பிஸ் எல்லாமே காலி ஆகிடுது. நம்ம தடியனும் வந்து ஆர்பை என்கிட்ட கொடுத்தாங்க, ஆர்பை நான் வந்து எடுத்துகிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுவான். இந்த உள்ள வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கார்பேஜ் மேன் தான் அந்த ஆர்பை எடுத்து வச்சிருப்பான். அவனும் வந்து நாங்கள் ஏன் கொடுக்கணும், நாங்கள் எங்கள் ஊருக்கு போகணுமே அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம தடியன் சொல்லுவான், அதுக்கு மேலே இந்த கிறிஸ்டல் உடஞ்சிருச்சு. அந்த கிறிஸ்டல் பார்த்திங்கன்னா வந்து உட்டன் கேபினில் தான் இருக்கும். அந்த உட்டன் கேபின் போனோம் அப்படின்னா அதுக்கு நிறைய வந்து ரூட்டில் இருக்குது, அதில் போய் அது ரொம்ப டேஞ்சரஸ் வேறு அப்படின்னு சொல்லுவான். இல்லை எங்களுக்கு வந்து அதை நீ எடுத்து கொடுத்தினா நாங்கள் எங்கள் உலகத்துக்கு போயிடும், நாங்கள் உங்கள்கிட்ட ஆர்பை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிப்பாங்க. ஸோ 2 டீமும் பார்த்திங்கன்னா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எங்களுக்கு ஆர்பை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த கிறிஸ்டல் கியூப் எடுக்கிற இடம் உட்டன் கேபின் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டேஞ்சரஸான இடம்ன்றனால பக்கத்தில் இருக்க வில்லேஜில் போய்ட்டு இவங்க ஃபுல் எக்யூப்டாக தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துக்கு வில்லேஜுக்கு போகிறாங்க. வில்லேஜில் வந்து எல்லா மக்களும் வந்து ஒரு மாதிரி வியடாக இருக்காங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம தடியனும் வந்து ஒரு ஸ்டீல் கூலமை வந்து காட்டுவான். இவன் வந்து அந்த வில்லேஜஸ்க்கு ஏதாவது ஆபத்துனா நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவான் அப்படின்ற ஒரு மேட்டரையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குலாம் பசிக்குது அப்படின்னு ஒன்று இவனோட KFCக்கு வந்து அவன் கூட்டின்னு போகிறான். லாவாவால் செய்யப்பட்ட சிக்கன்ஸை வந்து இவனுக்கு கொடுப்பாங்க. இனிஷியலாக வந்து அவன் வந்து வாயில் சுடுது அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கார்பேஜ் மண்ணு அவன் ஈகோக்கே பிறந்தவன் போலக்குது. அதை எடுத்து போய் வாயில் வைப்பான். மூக்கிலேயே பார்த்திங்கன்னா புகலாம் விடுவான். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தடியனும் வந்து அப்படி போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஜூகாரி மட்டும் சரியான கிறுக்கண்டா நீ அப்படின்ட்டு போயிடுறாங்க. நம்ம ஈவில் பிக்குக்கு வந்து இந்த மேட்ரு வந்து காதுக்கு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்களோட பயங்கரமான ஈவிலான கில்லரான பயங்கரமான பெரிய ஜென்ரலை கூப்பிட்டு இந்த டானிக்கை குடிச்சிரு, அப்போ தான் நீ போய் அங்கே ஜாம்பிஃபை ஆக மாட்டேன், ஏன்னா இவங்க அந்த உலகத்துக்கு போனால் லைட்டாக வந்து மண்ணாக ஆகிடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டானிக்கை கொடுத்துட்டு போயிட்டு எனக்கு அந்த ஆர்பை எடுத்துருவா அப்படின்னு இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்டீவ் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஷர் இது காட்டுறாங்க, அவனோட ட்ரெஷர் பிளான்ட்லாம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டைமண்டு ஷீல்டு, டைமண்டு ஃபுல் பாடி ஆர்மர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்விஃப்ட் பூட்ஸ் இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் TNT, அப்புறம் ராக்கெட் லான்ச்சர்ஸு, அது கூட என்ட்ரன் பேர்ல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த என்ட்ரன் பேர்லில் எந்த இடத்துல நம்ம தூக்கி போடுறோமோ அந்த இடத்துக்கு வந்து டெலிபோர்ட் ஆகிடுவோம். அதையும் பார்த்திங்கன்னா நம்ம பைத்தியக்கார கார்பேஜ் மேன் தூக்கி போட்டு வேஸ்ட் பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம தடியாக வந்து இவங்களுக்குலாம் வந்து ஒரு இடத்த காட்டுவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்க வந்து என்ன ஐட்டத்தை வேணால் வச்சாங்கன்னா வச்சா அதை வந்து உருவாக்க முடியும். நம்ம ஆள் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்ம தம்பிக்கார கன் ஒன்று உருவாக்குவான். இவன் வந்து நானும் ஒரு வெப்பனை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்ககாலிக் நின்சுக் மாதிரி பக்கெட் சுக். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார்பேஜ் மேனை நம்ம தனியாக கூட்டின்னு போயிட்டு தம்பி
எனக்கு அந்த டைமண்ட் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போ, அப்போ தான் நான் ஆர்பை கொடுப்பேன் அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் வந்து அந்த அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஊரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த அட்டாக் பண்ணும்போது தெரியாமல் வந்து நம்ம தடியனையே வந்து நம்ம கார்பேஜ் மேன் அடித்து மயக்க போட வச்சுருவான். அதுக்கப்புறம் வந்து அவனோட பக்கெட் நுஞ்சுக்க வச்சு அந்த பண்ணியை அடிக்கலான்னு பார்த்தா அந்த பண்ணி நம்ம கார்பேஜ் மேனை செம அடியும். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டீல் கோலம் எப்படியும் அவனை காப்பாற்றிடுவான். இவங்கள வந்து அந்த இடத்துல வந்து ஓடிட்டு இருக்கும்போது கரெக்டாக மேலேருந்து ஒரு நெருப்பு கக்கும் பேராஷூட் வந்து நெருப்பு கக்கினோடனே இவங்க 2 பேர் தனித்தனியாக பிரிஞ்சிடறாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம அக்காக்காரி பார்த்தீங்கன்னா மேப் வாங்கிறதுக்கு போயிருப்பாங்க. ஆனால் வந்து மேப் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க பிரிய வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடும். ஸோ வந்து இவங்க ஒரு சைடு காட்டில் மறைஞ்சிருவாங்க. அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த விங்ஸ் மாதிரி ஒன்று பட்டுன்னு அவங்க வந்து பறந்துடுறாங்க. என்ன ஆபத்து வந்தாலும் வந்து அந்த எல்லா ஆபத்தில் வந்து இவங்க வந்து தப்பிச்சு அப்படியே வந்து பறந்து போய் ஒரு இடத்துல வந்து விழுந்துடுறாங்க. விழுந்த பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து கிளம்பி ஒரு பக்கத்தில் இருக்க மைனிங் போயிடுறாங்க. மைனில் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு மேட்டரை பார்த்துட்டு அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் எடுக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஈவில் பிக்கு வந்து அவனை விட அந்த ஜென்ரலை விட ஒரு பயங்கரமான கொடூரமான ஒரு பெரிய பண்ணியை வந்து இறக்கி விடுறாங்க. அந்த பண்ணி இந்த மைனிங் ஏரியாவுக்கு வந்துடுது. ஸோ இவங்க வந்து தப்பிச்சா போதாண்டா சாமின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த மைனில் ஒரு மிஷின் மாதிரி இருக்கும்ல, ட்ரெயின் மாதிரி, அந்த ட்ரெயினில் ஏறி பயங்கரமாக தப்பிச்சு வேகமாக போகிறாங்க. ஆனால் ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெட் ஆர்ப் ஸ்டோன்ஸ் வந்து இல்லை அப்படின்றவொடனே அந்த வண்டி ஓட மாட்டேங்குது. வேறு வழியே இல்லாமல் வந்து நம்ம கார்பேஜ் மேன் தான் இறங்கி தள்ள ஆரம்பிக்கிறாரு. தள்ளினே போகும்போது ஒரு பாயிண்டில் வந்து அவ்வளோதான் நம்மளாம் மாட்டிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்பை வந்து தட்டின உடனே இவங்க செம்ம ஸ்பீடாக வந்து அங்கேருந்து தப்பிச்சிருவாங்க. பட் இவங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து அங்கே ஒரு பச்சை கலரில் வந்து ஒரு சின்ன பூச்சிக்கு மாதிரி ஒன்று வந்துருக்கும். அதை தட்டிட்டு போயிருப்பாங்க. அது எல்லாருமே தட்டின உடனே அது வைப்ரேட் ஆகி வெடிக்க ஆரம்பிச்சிடும். இவங்க எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சு வந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம தம்பிக்காரன் வந்து கோவப்படுறான். உன்னால் தாண்டா இந்த மாதிரி ஆச்சு, நீ அந்த டைமண்ட் எடுக்காமல் இருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி ஆகாமல் இருந்திருப்போம் அப்படின்னு வந்து கோவப்பட்டு பேசும்போது தான் பார்த்திங்கன்னா நம்ம கார்பேஜ் மேனை வந்து உண்மையாக சொல்கிறாரு. தம்பி நீ புரிஞ்சிக்க மாட்டேன், எனக்கு எவ்வளோ பணம் கஷ்டம் இருக்குது, ஆஸ் அடல்ட் எனக்கு எவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆள் கோச்சிக்கின்னு அப்போ கூட கோச்சின்னு தான் போகிறாரு. கோச்சின் போயினே இருக்காரு. அப்புறம் தடியாக வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த வுட்லேண்ட் மேன்ஷனை காமிச்சு, ஸோ அந்த வுட்லேண்ட் மேன்ஷனில் 2வது மாடியில் இருக்கிற அலமாரிக்குள்ளே இருக்கிற சூட்கேஸ்க்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் இருக்குது. அது நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்லாம் சொல்கிறாங்க. பிளானை எவனுமே கேட்குற மாதிரியே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியாக வந்து ஒரு பிளானை போட்டுறாங்க. அதாவது வந்து இந்த 2 தடியனுங்களும் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரக்ஷனாக இருப்பாங்கும்போது நம்ம தம்பிக்காரங்க வந்து உள்ளே போயிட்டு வந்து அந்த கிறிஸ்டலை வந்து எடுத்துகிட்டு வந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிடுறாங்க. ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அங்கே ஒரு பேய் இருக்கும். அந்த பேயோட கண்ணை பார்த்தீங்கன்னா நீ வந்து செத்து போய்டு அப்படின்ற ஒரு மேட்டரை சொல்லி அமுச்சு விட்றாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இவனுங்களாம் வந்து இந்த உள்ளே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம தம்பிக்காரன் எப்படியோ உள்ளே போயிட்டு அதை எடுக்கிறான். ஆனால் அந்த பேய் வந்துடுது. அந்த பேய் வந்து அவனே இவன் கையில் ஒரு ஆக்ஸ் வச்சுருப்பான். அந்த கண்ணை மூடின்னு வந்து கச்சக்கன்னு வெட்டிக்கிட்டு எப்படியோ வந்து அதை கொன்று எண்டோரல் எடுத்துக்கிட்டே வந்து அந்த இடத்துல வந்து வெளியே வந்துடுவான். வெளியே வந்த இவங்க எல்லாருமே திருச்சிக்கிட்டு ஓடுவாங்க அந்த இடத்துல. இங்கே நம்ம அக்காக்காரியும் ஜூக்காரியும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வந்து தொலைஞ்சு போயிட்டுருப்பாங்க. தொலைஞ்சு போன உடனே பார்த்தீங்கன்னா இவங்க பாட்டு பேசினே போகும்போது தான் வந்து ஒரு உல்ஃப் மாதிரி ஒன்று வரும். அது வேறு எதுவும் இல்லை, நம்ம டென்னிஸ் தான். அந்த டென்னிஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜூக்காரி அசால்ட்டாக வந்து டைம் பண்ணி கரெக்டாக வந்து அதே வந்து வுடன் மேன்ஷனுக்கு வந்து போக வச்சுறாங்க. இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இவங்க தப்பிச்சு வெளியே போகும்போது கரெக்டாக அந்த பிரிட்ஜ் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஈவில் பிக்கு அவளோட ஃபுல் படையோடு அங்கே வந்துடுறா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கார்பேஜ் மேன் வந்து தடியனையும் தம்பிக்காரனையும் வந்து இன்னொரு பொலூன்களை வந்து ஏற்றி அமுச்சு விட்டுறான். ஸோ அந்த டிஎன்டி வெடிக்கும் போது வந்து அந்த டிஎன்டியில் உயிரை விட்டு தியாகமாக ஆயிடுறான். ஆனால் அந்த பலூன் பார்த்தீங்கன்னா ஓட்டை அந்தனால பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் இல்லை தரையில் கிராஷ் ஆகிடுது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜூக்காரியும் அக்காக்காரியும் வந்து நம்ம தடியனையும் தம்பிக்காரனையும் காப்பாற்றி வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ வந்து அந்த பன்னிக்காரி வந்து அந்த ஆர்பை வந்து எடுத்ததுனால இப்போ வந்து ஒரு பெரிய வந்து ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களாம் வந்து ரெடி ஆகிடுறாங்க. இவங்களை ஃபைட் பண்ணி நம்ம வந்து அந்த ஆர்பை வந்து டிஸ்ட்ராய் பண்ணோம், இல்லைனா இந்த உலகத்தை அவங்க அழிச்சுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து ஃபஸ்ட் வி மைன் அப்புறம் வி கிராஃப்ட் அப்படின்னு வந்து டைலாகை பேசிட்டு ஸோ வி மைன் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போய் என்ன பண்ணுறாங்க எல்லோரும் ஒரு பிளானிங்லாம் க்ரியேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து அயனும் டைமண்ட்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. நம்ம அக்கா காரியம் பார்த்தீங்கன்னா வந்து டைமண்ட் ஸ்வாடை வந்து உருவாக்குறாங்க. எல்லாம் இந்த அயன் எல்லாம் உருவாக்கி இந்த அயன் கோலம்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அயன் கோலமோட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விஃப்ட் போட்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோலமை வந்து உருவாக்கிடுறான். இந்த பெரிய படையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய பன்னிப்படையுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த போர்ட்டல்லேருந்து வெளியே வந்துடும். வெளியே வந்து ரெடியாக இருந்துக்கோ இந்த இடத்துல அயன் கோலம்ஸ் நிற்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம வில்லி சொல்லுவா
இந்த அயன் கோலம்லாம் வந்து சும்மா நோண்டாமல் வந்து எதுவும் பண்ணாது அப்படின்னு பாருங்க. அதில் ஒருத்தன் டிராவிஸ்னு இருப்பான், ஒரு பன்னிப்பையன். அந்த பன்னிப்பையன் நம்ம டமால் கன்று சுட்டுருவான். அவ்வளோதான். என்ன அந்த அயன் கோலம் வந்து இவங்களெல்லாம் அடித்து நவுத்திரும். ஸோ மீன் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தம்பிக்காரனும் அக்காக்காரனும் வந்து அந்த ஆர்பை வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த எண்டோரன் போல் வந்து தூக்கி போட்டு அந்த இடத்துக்கு வந்து டெலிபோர்ட் ஆகி அந்த போல் மூலிமா வந்து அந்த க்யூபை எடுக்கலான்னு நம்ம தம்பிக்காரன் ட்ரை பண்ணப்பான். கீழே அக்காக்காரன் சண்டை போட்டுனப்பா. இங்கே வந்து நம்ம மெயின் வில்லி பிக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம தடியை வந்து அந்த டைமண்ட் ஆர்மரை போட்டு வந்து சண்டை போட்டுனப்பான். கரெக்டாக தம்பிக்காரன் வந்து அந்த ஆர்பை எடுக்க போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பண்ணினா பார்த்து கன்று மாதிரி ஒன்றுக்கும் அது சுட்டு அதுக்கு வந்து நம்ம தம்பிக்காரனை கீழே விழ வச்சிடான். ஆல்மோஸ்ட் கீழே விழ போகிற நேரத்தில் செத்தோன்னு நினச்சா கார்பேஜ் மேன் எப்படியோ பலூனில் பறந்து வந்து நம்ம தம்பிக்காரரை காப்பாற்று மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஆர்பியும் வந்து எடுத்துட்டாங்க. அந்த ஆர்பை எடுத்த உடனே அந்த போர்ட்டலும் க்ளோஸ் ஆகிட்டு நம்ம இங்கே தடியனும் பார்த்தீங்கன்னா அந்த ஈவில் பிக்கை வந்து கொண்டுடுறான்னு இந்த சென்ஸ் அவள் தான் ரொம்ப வீக்காக இருந்த வெயிலெலாம் வந்ததுனால ரொம்ப வீக்காகிறா. அவனை கிட்ட வச்சு கத்தியில் குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கெலாம் குத்துட்டுப்பா. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீ கிட்ட வாய நான் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு குத்துறதுக்குலாம் வந்து ஜோக் குத்துனப்பா. ஒரு வழியாக வந்து இது எல்லாமே முடிஞ்சு என்ன ஆகுது, இவங்க அந்த ஆர்பர்லாம் கிடச்சதுக்கப்புறம் இவங்க உலகத்துக்கு போகிறதுக்கான அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடுது. அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு எல்லாம் வந்து கிளம்பலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினே இருக்கும்போது வந்து நீயும் எங்கள் கூடயே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு தடியனை கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து அந்த தடியை வந்து நான் வரல அப்படின்னு சொன்னாலும் ஒரு வழியாக வந்து தடியை வந்து இவங்க கூடயே வந்துடுறான். இவங்க கூட வந்ததுக்கப்புறம் இந்த டெனிஸையும் வந்து கூட்டின்னு போயிடுறாங்க. ஸோ டெனிஸும் ஜூகாரியும் தான் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு ரேப்போவாக ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தம்பிக்காரனும் பார்த்திங்கன்னா அந்த ஜெட் பேக்கை வந்து ஒர்க் பண்ண வச்சிடறான். அப்புறம் நம்ம தடியானும் கார்பேஜ் மேனும் சேர்த்து அந்த கேமிங் கடையே வந்து நல்லா ரீபூட் பண்ணி சும்மா ஜாலியாக வந்து ஃபன் பண்ணி விளையாண்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்காக்காரி பார்த்திங்கன்னா வந்து வேலை போயிடுச்சுல, இப்போ பார்த்திங்கன்னா வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க அந்த ஊர்லேயே. ஸோ படம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்து, ஏன்னா வந்து ரொம்ப இப்படியும் அப்படி போயிட்டு வந்ததுனால எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் அந்த படம் சொல்கிறதுக்கு. ஓகே சரி, அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரேம்போ வரும். ரேம்போ வந்து ஒருத்தர் கேட்டுனே இருக்கார் சபரின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்காகவே ரேம்போ நெக்ஸ்ட்டு வருது. ஸ்டே டியூன்ட் கைஸ். திருப்பியும் இன்னொரு சிறப்பான திரைப்படத்தில் சந்திப்போம். உங்களுக்கு எந்த திரைப்படம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.